டேய் ஆனாண்டா, இதெல்லாம் தப்புடா, வீட்டில் தெரிஞ்சா திட்டுவாங்கடா. டேய் ஆனாண்டா. 2 அட்டெம்ப்ட் எழுதி ஃபெயில் ஆனது பார்த்தாதா தெரியும்ல. 1 வருஷம் வீட்டில் இருக்கணும். சரி போடு. முதல்ல நீ முட்டி போடு. கர்த்தரே, உங்கள் பாதங்களில் சரணடைய வந்திருக்கும் இந்த பிள்ளையை உங்கள் இரு கரங்களால் அரவணைத்து ஆசீர்வதிக்குமாறு மன்றாடி வேண்டுகிறேன். கோவிந்தா கோவிந்தா. டேய் அல்லேலூயா சொல்றா. அல்லேலூயா அல்லேலூயா. ஒரு பிடிடி எக்ஸாம் பாஸ் பண்ணுறதுக்கும் நீங்கள் எத்தனை மதம் தான் மாறுவானுங்கன்னு தெரியல. அப்படி என்ன இருக்கு இன்ஜினியரிங்கில்? இந்த வாட்டி நான் பாஸ் பண்ணுவானுங்களா? பார்க்கலாம் வாங்க. டேய் அண்ணன்டா. எந்த அண்ணன்டா? என்னென்ன போன வருஷம் ஆக்டிவா, இந்த வருஷம் ஸ்விஃப்ட், கையெல்லாம் வேற ஜொலிக்குது. டேய் அண்ணனுக்கு சிங்கக்குட்டி பிறந்திருக்காண்டா. அண்ணன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கீங்க போல. டேய் பொண்ணு கொடுத்தவங்களே கம்பெனியை வச்சு கொடுத்துட்டாங்கடா. இதுக்கு மேல என்ன கவலை? பாரு அண்ணனுக்கு செல்வாக்கு எப்படி கூடிடுச்சு. இதுக்கு எல்லாமே 2 எழுத்து தாண்டா, பி இ. அப்புறம் உங்க பிடிடி அரியர் என்ன ஆச்சு? இன்னும் அப்படியே தானே ஆகுது. இன்னுமா? ஒழுங்கா படிங்கடா. இதான் லாஸ்ட் அட்டெம்ப்ட். பார்த்தல, அப்பதான் அண்ணன் மாதிரி வர முடியும். சரிண்ணா. பட்டா. அண்ணா பஞ்சு. ஓ பஞ்சா, இங்க வா. டேய் ஃபங்க்ஷனுக்கு கூச்சப்படாத வந்துடுங்கடா. ஏன்னா அங்கதான் எத்தனை அரியர் இருந்தாலும் உள்ள விடுவானுங்க. சரிண்ணா. என்னடா இவரு இப்படி சொல்லிட்டு போறாரு? விட்ரா என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. ஈஸியாக பாஸ் ஆயிடலாம். டேய் காலேஜ் படிக்கும் போது இங்க வரல, இப்ப என்ன வர சொன்ன? டேய் ஒரு இன்ட்டு கேச்சுக்குதுரா. இது போன வருஷத்து கொஸ்டின் பேப்பர். இந்த வாட்டி எல்லா கொஸ்டினும் இந்த பேப்பர்ல இருந்து தான் வரப்போகுது. டேய் 200 பேஜ் பச்சே பாஸ் ஆகல, 2 பேஜ் பச்சு பாஸ் ஆயிடுவோமா? டேய் கொஸ்டின் பேப்பரே இத்தான் ஆயிடுச்சு. போடுறா மைக்ரோவை. டேய் இங்க பாடுறா. எங்கடா? இந்த மைக்ரோவை பாடுறா. எதுடா? இந்த கொஸ்டின் எங்க வருது புக்ல? ஐ திங்க் திஸ் இஸ் அவுட் ஆஃப் சிலபஸ். எங்கடா? கேன்டீன் பின்னாடியா? டேய் போன தடவை மாதிரி கொஸ்டின் பேப்பர் கச்சுக்குது. ஹாஸ்டல்ல இருந்து ஃபோன் பண்ணிக்கிறாங்க. எட்டு நாளா வா. டேய் போன தடவை இப்படி தான் சொன்னேன். இந்த வாட்டினா கரெக்டா இருக்குமாடா? போன தடவை சொதுப்பிடிச்சு. ஏய் அடா போலாம். Mobile phone should be kept outside. If I found anybody with cheats, I'll throw you outside. பிட்டு கிட்டு ஏதாவது கடிச்சிச்சு தூக்கி வெளியே விசிறடிச்சிடுவேன். மல்லாக்க படுத்தா லாரியில் அழிப்பட்ட தவளை மாதிரியே இருப்பான். இவனுக்கு இவ்வளவு பெரிய டைலாகா? என்னடா நீ கொத்துந்த ஒரு கொஸ்டின் கூட வரல?
சார் அவங்க 2 பேர் கொடுத்தாங்க சார் பிட் வச்சாங்க. All the 3, get out. Out. டேய் எல்லா கொஸ்டினும் போன வருஷம் பேப்பர்ல தான். இப்போ ஒரு வருஷம் வீட்டில் இருக்கணும். எல்லாம் உன்னால் தான். டேய் டேய் எங்கடா போற? பேப்பர் தான் பாஸ் பண்ண முடியல, யூரினாச்சும் பாஸ் பண்ணிட்டு வரேனடா. கிறிஸ்தவனை டிஸ்டர்ப் பண்ணாதே, அவனை அசால்ட்டாக எண்ணி விடாதே. கிறிஸ்தவனை டிஸ்டர்ப் பண்ணாதே. ஹலோ ஆமா ஜீசஸ். இன்னைக்கு நடந்த இன்ஜினியரிங் எக்ஸாமில் வழக்கம் போல் ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம் ஹாலுக்கு என்ட்ரி கொடுத்தாங்க. கொஷின் பேப்பர் பார்த்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஆச்சரியம் கூடிய சந்தோஷம் தாங்க. அப்படின்னான்னு பார்க்குறீங்களா? போன வருஷம் கொஷின் பேப்பர் அப்படியே இந்த வருஷமும் ரிப்பீட் ஆயிருந்துச்சு. வெறும் கொஷின் நம்பர் மட்டும்தான் மாறி இருக்கு. வர்ற 30ஆம் தேதி ரீ எக்ஸாம் நடத்த எக்ஸாம் போர்டு முடிவு பண்ணியிருக்கு. டேய் இந்த வாட்டி படிச்சு பாஸ் ஆயிடும்டா. இந்த தடவை ஹாஸ்டல்ல சொல்றேன், மிஸ் ஆகாது. மறுபடியும் நீயா?